தனது சொந்த நிதியில் இருந்து அமலா என்பவருக்கு புதிய ஆட்டோவை வாங்கி கொடுத்திருக்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி. புதிய ஆட்டோவை அமலா இயக்க அவரது குழந்தைகளுடன் ஆளுநர் ஆர்.என். ரவி ஆட்டோவில் பயணித்தார். இது தொடர்பான அண்மை காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மகளிர் தினத்தன்று தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் தனக்கு சொந்த ஆட்டோ வேண்டும் என்று அமலா என்பவர் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். அது தொடர்பாக அவர் வீடியோவும் வெளியிட்டிருந்தார். இன்று அவருடைய கனவு நினைவாகி இருப்பதாக அமலா தெரிவித்திருக்கிறார். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் உள்ள அன்னபூர்ணா அரங்கில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவருடைய சொந்த நிதியில் இருந்து இந்த ஆட்டோவை அமலா என்பவருக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். வாங்கி கொடுத்தது மட்டுமல்லாமல் அதே ஆட்டோவில் அமலாவுடைய குழந்தைகளோடு அமர்ந்து ஆளுநரும் பயணித்திருக்கிறார். அமலா செங்கல்பட்டு மாவட்டம் விளம்பூர் கிராமத்தை சேர்ந்தவர். மகளிர் தினத்தன்று விருது வழங்குவதற்காக அப்போது அவரை அழைத்திருந்தார்கள். அப்போது தனது கோரிக்கையை அவர் தெரிவித்திருந்தார். சொந்த ஆட்டோ இருந்தால் வாழ்வாதாரம் இருக்கும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் தமிழக ஆளுநர் அவருக்கு ஆட்டோ ஒன்றை புதிதாக சொந்த நிதியில் இருந்து வாங்கி கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அமலா செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட இனிமேல் ஆட்டோ ஓட்டி யாருடைய உதவியும் நான் இல்லாமல் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைப்பேன் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு அந்த தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். உங்க தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.